வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். விடுதலை பார்ட் 2, பார்ட் 1 விட விடுதலை பார்ட் 2 நல்லா இருக்கு. பார்ட் 1 வந்து ஒரு மாதிரி ஒரு களைச்சுப்பட்ட மாதிரி ஒரு கதையை சொல்லியிருப்பார் வந்து வெற்றிமாறன். கடைசியில் வந்து ஒரு 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 வாத்தியார்ன்ற அந்த கேரக்டர் தான் வந்து அரசால் சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு அரசுக்கு எதிரான ஒரு குழு தலைவன். அவர் என்ன பண்ணியிருக்காரு ஏதுன்னு தெரியாது. வந்து அவர் வந்து ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணிட்டாரு, அதோட படம் முடிஞ்சிடும், பார்ட் 2 பார்த்துங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பார்ட் 2 என்ன ஆகுது, அந்த பிடிக்கப்பட்ட அந்த பெருமாள் வாத்தியார் யார், அவர் எப்படி வந்து வாத்தியாராக இருந்தவர் ஒரு குழுவினுடைய தலைவராக மாறுறாரு, அவர் எப்படி கம்யூனிசம் பேசுகிறாரு, பொது உடைமை பேசுகிறாரு, சித்தாந்தம் பேசுகிறாரு, அவர் என்ன மக்களுக்கு செய்கிறாரு, அவர் ஏன் போலீஸ் தேடுது, அவர் ஏன் போலீஸ் கொண்டு வந்திருக்கு, அதன் பிறகு போலீஸ் அவர் என்ன பண்ணுது, இதுதான் வந்து பார்ட் 2 கதை. பார்ட் 1 வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருந்தார் சார். மக்களோட எமோஷன்ஸ் இருந்துச்சு, சூரி சாரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது, எல்லாமே அதில் வந்து ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருந்து. பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ப்ரீச்சிங்காக தான் போகுது. எல்லாமே நமக்கு வந்து மார்க்சிசம்னா என்ன, இதை எப்படி கொண்டு போகணும், அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும், அதை வந்து எப்படி மக்களிடத்து கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டைலாக் ஓரியன்டாகவே படம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது சார். இதில் என்ன செய்யணும் தெரியுமா, முதல்ல பார்ட் 1 வந்து சூரி ஹீரோவாக பண்ணுறாரு, அதுவும் வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுறாருன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்தை க்ரியேட் பண்ணிடுச்சு. விஜய் சேதுபதி இருக்காரு, சரி சூரி ஹீரோன்னு சொல்லி இருக்கிறாங்க, விஜய் சேதுபதி இதை எப்படி ஒத்துக்கிட்டாரு, சரி விஜய் சேதுபதி பெருந்தன்மையாக இருந்தால் கூட வெற்றிமாறன் சூரியை வச்சு என்ன பண்ண போறாரு, இவர் நிஜமா ஹீரோவா அல்லது கதையின் நாயகனா சும்மா வந்துட்டு போறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருந்தது. சரி விடுதலை என்னதான் இந்த சூரியை வச்சு இவர் ஒரு கதை சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் இருந்தப்போ, அரசுக்கு எதிரான ஒரு விஷயத்தை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருடைய ஒரு குழுவின் தலைவராக இருக்கிறார், அவரை பிடிக்கணும் அப்படின் பொழுது அது மக்களுக்கு எதிரான செயல்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு ஒரு ரயில் குண்டுவெடிப்பு ஓப்பனிங்ஸ்லேயே காட்டுவாங்க. இதெல்லாம் கொண்டு போய் இவரை அந்த அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த நபரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, பெருமாள் வாத்தியார்ன்ற அந்த நபரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு போலீஸ் ஒரு குழு, அதாவது வந்து கம்பெனின்னு வாங்க, அதில் எப்படி இயங்குது, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ, அதில் வந்து ஒரு சாதாரண டிரைவராக கருதப்படுகிற ஒரு நபர் போய் அவரை வந்து கைது பண்ணிடுவார், ஒரு ஊருக்குள்ளே போய் கைது பண்ணுவார். கைது பண்ணதோடு அந்த படம் நிறுத்தப்போ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எப்போ இதில் சூரி வந்து உண்மையிலேயே ஹீரோ தான், விஜய் சேதுபதி ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாரு, இதெல்லாம் தாண்டி வெற்றிமாறன் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, அந்த விஷயம் பார்ட் 2 நமக்கு தெரிய போகுது, இன்னும் அதிகமாக தெரிய போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்ட் 2 கொண்டாச்சு. பார்ட் 1 வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது பாருங்க, அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய சக்ஸஸாகவும் மாறிச்சு. வந்து இப்போ பார்ட் 2 நீங்கள் சொல்கிற மாதிரி கைது செய்யப்பட்ட விஜய் சேதுபதி பெருமாள் வாத்தியார் இருந்த அந்த கேரக்டர் அவர் வந்து நரேட் பண்ணுறார், வந்து கதையை வந்து கதை சொல்லல் தான், நான் தான் இது இப்படி இருந்தேன் படம் முழுக்க அது போய்கிட்டே இருக்குது. நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரு பள்ளிக்கூட வாத்தியாராக இருப்பார், அவர் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருப்பார். அதில் ஒரு டைலாக் கூட ஒன்று வரும், கென் கருணாஸ் வந்து அப்படி ஜன்னலுக்கு வெளியே வந்துட்டு வந்து உட்காந்து பாடம் படிக்கணும், வயசெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா, எங்களையும் எப்போ நீங்கள் உட்கார வைக்கிறீங்களோ அப்போ வருவேன், சமமாக உட்கார வச்சு எப்போ இது பண்ணுவீங்களோ அப்போ நான் வருவேன் அப்படின்னு. இது அது எந்த இடத்துல அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு பகுதியை, அந்த கிராமத்தை, அந்த ஊரை ஒரு பண்ணையார் மாதிரியான ஒரு பெரிய நிலச்சுவாந்தார் தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கார். இந்த வாத்தியார் எங்கேருந்து ஒரு புரட்சியாளனா ஒரு பொது உடைமை பேசக்கூடிய மனிதராக மாறுறார் அப்படின்போது, அந்த பண்ணையார் அவங்களுடைய வழக்கமே என்னென்னா, அவர்கள்கிட்ட பண்ணை அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு யாராவது புது பெண் வந்தா, திருமணமாகி வந்தா, இவங்க தான் அவங்கள வந்து அந்த முதலிரவை கொண்டாடுவாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே குதிச்சேர்ந்து ஒரு இளைஞன் உள்ளே பூந்து நீ என்ன ஆளாக இருந்தாலும் சரின்ட்டு வெட்டுற இடத்துல தொடங்குது. அதன் பிறகு ஒரு பெரிய கலவரம் ஆகுது. அந்த கலவரத்தில் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அடித்து நொறுக்கிறாங்க. அதில் சாதாரண ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் எப்படி புரட்சியாளராக மாறுறார், அவர் எப்படி போலீஸில் மாற்றார், போலீஸில் மாற்றின பிறகு அவர் என்ன ஆகிறார், அதுதான் அந்த கதை வந்து பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக்ன்றது ஒரு படத்தில் ஒரு 1/2 hour இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பக்கமாக ஃப்ளாஷ்பேக் தான் போகுது. அதில் வந்து ஸ்டார்டிங்கில் அவர் வந்து எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் என்ன ஆனார், யார் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இன்ச் பை இன்ச்சாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சார். அதுதான் எனக்கு கொஞ்சம் வந்து லேகாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா ஒரு விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சீன் இருக்குது அப்படின்னா 10 நிமிஷம் அந்த சீனுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு டீட்டெயில் தேவையில்லை. எனக்கு நீங்கள் சொல்கிறது பார்த்தோன்னே எனக்கு ஒரு சர்க்கரை ஆலை, அந்த சர்க்கரை ஆலையில் வந்து தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, தொழிலாளர்களுக்கு எதிரான இதை கொடுக்கல அப்படின்பொழுது இந்த சர்க்கரை ஆலையில் அவ்வளோ டீட்டெயிலாக காட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. வந்து இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக காட்டுறோம், எனக்கு கூட முதல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் ரொம்ப டீட்டெயில்டாக நாங்கள் வந்து வலது இடதுசாரி எப்படி உருவாச்சுன்னு கிஷோர் கூட ஒரு பாடம் எடுப்பார். அதெல்லாம் கூட ரொம்ப இன்னைக்கு அந்த கேட்குற பொறுமையெல்லாம் இல்லை,
சரி அது என்னது, நான் என்னத்துக்கு பொறுமையாக இருந்தேன்னா வெற்றிமாறன் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். இவ்வளோ டீட்டெயில் சொல்லும் பொழுது பொதுவாக அவருடைய படங்களில் ஒரு 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 கதை வந்து சொல்லி அதன் பிறகு ஒரு எமோஷனல் வந்து கிரியேட் பண்ணுவாப்ல. அதுதான் மக்களுக்கு ஒரு பெரிய இதுவாக மாறும். அவர் எந்த படம் விசாரணையாகட்டும் அசுரன் ஆகட்டும் எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் அந்த எமோஷனலை கரெக்டாக வந்து வந்து ஒரு புள்ளியில் சேர்ப்பார். அதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயில் எடுத்துக்கிறாருன்னு ஒரு கட்டத்தை போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நமக்கு ஒரு தொய்வு ஏற்படுத்துறதுக்கு காரணம் இந்த டீட்டெயில் தான். இதெல்லாம் மீறி நீங்கள் சொல்கிறது ரைட்டு, வந்து ஒரு கம்யூனிசம் பேசுறது, அப்புறமா வந்து ஒரு சமூக நீதி பேசுறது, இதெல்லாம் ரைட். ஆனால் இன்னைக்கு அதை கேட்கறதுக்கான பொறுமை இந்த காலகட்ட பசங்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஏன்னா சொல்லிட்டு போயிடலாம், ஒரு வாரத்தையில் அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ச் பை இன்ச்சா கிஷோர் எடுத்து புத்தகம் கொடுக்கறதுலேருந்து தொடங்கி ஒவ்வொன்றா கொண்டு போய் சேர்க்கறது வந்து அவ்வளோ ஒரு பொறுமையை சோதிக்குது. சரி, செகண்ட் ஹாஃபில் ஏதோ ஒன்று பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எதிர்பார்ப்பு அது ஒரு ட்ராக்காக போயிடுது, இது வேற ஒரு ட்ராக்காக மாறிடுது. வந்து இந்த கதை சொல்லல் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தொய்வை ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சார் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இல்லை சார், செகண்ட் ஹாஃபு கிளைமேக்ஸில் வந்தாலும் விஜய் சேதுபதி அவர் வந்து இன்னும் ப்ரீச் பண்ணிகிட்டே தான் இருக்கார். கிளைமேக்ஸில் வந்து அங்கே ஒரு 30-40 பேர் சுட்டுக்கிட்டு போலீஸ் சுட்டு சரௌண்ட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இவர் அங்கேயும் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி. உண்மையாக வந்து சொன்ன மாதிரி ரெண்டு பக்கம் ஃபயர் நடந்துகிட்டு இருக்கு, வந்து டம்மு சுட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கே உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காரு வந்து. ஆனால் நிறைய படம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காரு வந்து. என்னங்க அவர் ஏற்கனவே சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக வேறு பேசுவார், இதில் வேறு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால வெற்றிமாறன் அது எங்கே மிஸ் பண்ணாருன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. வந்து உங்களுக்கு ஒரு கட்டத்தில் இப்போ நீங்கள் எந்த நேரத்தில் எதை கரெக்டாக ஒரு காட்சியை வைக்கணும், அந்த காட்சிக்கான பொருள் என்ன, அந்த காட்சி எப்படி ஆடியன்ஸை வந்து கடத்தின்மோகன்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு டைரக்டர் வந்து அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அதனால் இதில் வந்து வெறும் ஸ்பீச்சாகவே போயிட்டு இருக்கு. அது விஜய் சேதுபதி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது அசுரனில் ஒரு ஃபயர் இருக்கும் சார் அவர் வந்து அந்த கிளைமேக்ஸ் சொல்லும்போது. பட் இந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஃபயர் வந்து மிஸ்ஸிங். ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் நடந்துக்கிட்டு இருக்கு, அது வந்து கனெக்ட் ஆகவே இல்லை. அவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, குத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்ததே தவிர அந்தளவுக்கு கனெக்ட் ஆகாமல் ஃபைட் சீன் வந்து போயிட்டு இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்லாம் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அதை சும்மா குண்டு வைக்கிற மாதிரி காமிச்சிட்டு முடிச்சுட்டாங்க. ஒரு 10 செகண்ட் கூட இல்லை அந்த சீன்லாம். ஏன் அந்தளவுக்கு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியல. இல்லை, எனக்கு நிறைய திரைக்கதையிலேயே இல்லை கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துது வந்து. நம்ம கொஞ்சம் இதுவாக பண்ணி பார்க்க போனால் கூட சாதாரண ஆடியன்ஸ் கூட இப்போ முதல் பாதியில் வந்து ஒரு குண்டு வெடிப்பு நடக்கும். அந்த குண்டு வெடிப்புக்கான காரணம் வந்து அவங்க ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. விஜய் சேதுபதி எதையே சொல்ல, நீங்கள் கேள்விப்பட்ட காரணம் வேறு, நீங்கள் படித்த காரணம் வேறு, நான் சொல்கிறது இதுதான், எது உண்மை பொய்ன்னு எடுத்து அவர் சொல்லும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குழப்பமும் உண்டாகுது. வந்து ஒரு கம்யூனிசம் பேசுறது, அவங்க தனியாக வந்து ஒரு குழு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, தமிழர் விடுதலை படைன்னு. அவங்க வந்து ஒரு போராட்ட களமாக மாறுறாங்க, அவங்க வந்து ஆயுதத்தை எடுக்கிறாங்க, அந்த ஆயுதமே அவங்களுக்கு எதிராக மாறுதுன்னு பொழுது அவங்க வந்து வேற ஒரு தளத்துக்கு வராங்க, வந்து போதும் தோழர் அப்படின்ற அளவுக்கு வராங்க. வரும்பொழுது இந்த விஷயத்தை ஏன் ஒரு துண்டாக காமிக்கணும் சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து வெற்றிமாறன் அவருடைய மேஜிக்கில் ஒன்று பண்ணுவார் இல்லையா, அது பண்ணுவார்னு பார்த்தா அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்குது. அது ஆடியன்ஸ் படமாக்குறவங்களான்னு அடுத்த காட்சி என்னான்னு வந்து யூகிக்க முடியுது. இதெல்லாம் மீறி எப்பவுமே வெற்றிமாறனுடைய கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கும், இதுலேயும் ஒன்று பண்ணியிருக்காரு வந்து. ஆனால் இன்னும் வேறு விதமாக எதிர்பார்த்த நீங்கள் விடுதலை பார்ட் 1 இருந்த அளவுக்கு இதில் இல்லை. அது ஒரு இதுவாக தான் முடிச்சிருப்பாரு, அதில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கும். நீங்கள் பாகுபலியில் வந்து கட்டப்பா ஏன் வந்து குத்தினார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அங்கே கொண்டு வரும்பொழுது இங்கே இவ்வளோதானா மேட்ரு அப்படின்னு ஒரு கடந்து போகுது. ஏன்னா சொல்லக்கூடாது, நீங்கள் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கு இல்லைங்களா, அதில் நிறைய யதார்த்தம்லாம் நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. வந்து ஒரு கட்டத்தில் விஜய் சேதுபதி டக்குன்னு ஒரு வெள்ளை கொடியெல்லாம் காட்டுவார் வந்து, அது மட்டும் சொல்கிறேன். அது எப்படின்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிற போலீஸ் வந்து அதுக்கு எப்படி ஒத்துப்பாங்கன்னு தெரியல. எப்படியாவது அந்த நபரை பிடிச்சாகணும், அதுக்கு அரசே உட்காந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு சீஃப் செக்ரட்டரி, அப்புறம் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி, இருக்கிற அரசு இயந்திரம் முழுக்க ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொழுது அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பேசுறதுக்கான வாய்ப்பு எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. வந்து முதல்ல அந்த காட்சி வந்து சில காட்சிகள் அப்படி வந்து கடந்து போகிறது வந்து பார்வையாளர்களுக்கு யதார்த்தமாக இல்லை என்பது தான் உண்மை. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டில் எனக்கு முரண்பாடான விஷயங்கள் வந்து நிறைய பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சூரி லவ் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணை காமிப்பாங்க, செகண்ட் பார்ட்டில் அந்த பொண்ணை காணோம். அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன் சார் வந்து அதில் பெரிய பார்ட் வந்து பண்ணியிருப்பார். இதில் வந்து ஒரே ஒருத்தரை வந்து அடிக்கிறாரு, அவ்வளோதான், வேறு எதுலேயுமே அவரை காணோம். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் காமிக்காமல் விட்டுட்டாங்களோ, அது வந்து இன்னும் நமக்கு சஸ்பென்ஸாகவே வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் இவர் வாத்தியாரோட ஃபேமிலி பற்றிலாம் காமிப்பாங்க சார்.
அது வந்து செகண்ட் பார்ட்டில் அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆனாங்க, அது இறந்ததுக்கப்புறம்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பெருசானதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே சொல்லலை. இதெல்லாம் ஏன் விட்டுட்டு வெறும் ஸ்டோரியில் பேசுகிறத மட்டும் ஏன் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க? இல்லை, நல்ல கேள்வி தான். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் பாதிலாம் பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் சேத்தன்லாம் அவ்வளோ இது பண்ணியிருப்பார். இல்லை சேத்தனில் பார்த்தீங்கன்னா ஏதோ கடைசியில் ஒரு சைக்கோ மாதிரியான படம் பார்க்குறவங்களுக்கு இவர் சைக்கோவா ஆகிட்டாரா, அவர் ஈகோவா சைக்கோவான்னு தெரியல, வந்து அதை நம்ம ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. கௌதம் மேனன் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்த ஒரு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் சல்யூட் அடிச்சுக்கிட்டு அவர் பாட்டு நின்றுட்டு இருப்பார். வந்து இதெல்லாம் மீறி ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்னது தான் வந்து சூரிக்கு இருந்த லவர் என்ன ஆச்சு, அவர் வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு, சூரிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை சொல்கிறாரு, யாருக்கு சொல்கிறாரு அப்படின்னு அதுவும் ஒன்றும் புரியல. வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பெருமுதலாளியோடைய ஒரு மகளாக இருக்கக்கூடியவள், அவளும் பொது உடைமை பேசி தோழர்களாக இணையராக வர்த்தி, அவள் வந்து இங்கே இருக்கிற தோழராக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிறா, அவங்களுக்கு ஒரு குடும்பம் உண்டாகுது. அந்த குடும்பம் அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு வந்து அப்படியே விட்டுடுறாங்க. அது இங்கே எல்லாத்துக்கும் ஒரு ஆடியன்ஸ் ஒரு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? ரொம்ப பழையது தான், சத்யஜித் ரேனுடையது தான். ஒரு வீட்டில் வந்து ஓப்பனிங் காட்சியில் ஒரு துப்பாக்கி காமிக்கிறேன்னா கடைசி கிளைமேக்ஸில் அந்த துப்பாக்கி வெடிக்கணும் அப்படின்னு ஒரு சினிமா மொழி சொல்லியிருப்பார். வந்து அது அதெல்லாம் வந்து வெற்றிமாறன் நம்ம சொல்லித்தர வேண்டியதில்லை. ஆனால் இந்த படத்தில் ஏன் அப்படி விட்டுட்டாருன்னு தெரியல. ஒருவேளை இந்த பார்ட் 1 எடுக்கும்பொழுது இந்த ஃபுட்டேஜ்லாம் எடுத்துட்டாங்களே, ஏன்னா அந்த விமர்சனம் இருந்தது, ஆல்ரெடி இது எடுத்தாச்சுப்பா, இடையில கொஞ்ச நாள் கால் ஷீட் வாங்கி பேட்ச் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதில் இந்த திரைக்கதையில் கொஞ்சம் தொய்வை இல்லை திரைக்கதையை அவர் சரியாக கட்டமைக்க முடியாமல் விட்டுவிட்டாருன்னு எனக்கு தோணுது. வந்து சார் மியூசிக் வந்து எப்பயுமே ஒரு படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். மியூசிக்னால ஓடின படங்கள் நிறைய இருக்குது. இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கொஞ்சம் ஃபீல் வந்து அந்தளவுக்கு பெருசாக நமக்கு இல்லை. நமக்கு வந்து இந்த இடத்துக்கு இந்த மியூசிக் வந்துச்சு அப்படின்னு ஞாபகப்படுத்தி கூட பார்க்க முடியல. அந்தளவுக்கு அப்படியே கடந்து போகிற மாதிரியே தான் இருக்குது. இளையராஜா சாரை வந்து நம்ம வந்து என்றைக்குமே குறை சொல்ல முடியாது. பாட்டு வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி இளையராஜா அவர்களே விமர்சனம் பண்ண முடியாது. ஒரு 1500 படங்களுக்கு மேல் பண்ண ஒருத்தர் வந்து இன்றைக்கும், ஆனால் அவர் தேர்ந்தெடுக்காங்க. இது அந்த தினம் தினம்ன்ற சாங் வந்து அது பெரிய 8 படம் ரிலீஸ் பண்ணி. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வெற்றிமாறனுடைய படங்களில் பொதுவாக இப்போ வர படங்களில் இப்போ ஆடியன்ஸ் ரொம்ப மைன்யூட்டாக பிஜிஎம் முதற்கொண்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கொண்டு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்போது இன்னும் கூட நீங்கள் சொல்கிறது எனக்கு அந்த ஃபீல் தோணுச்சு. வந்து இந்த இடத்துல வேறு விதமாக ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்கலாமே, இந்த இடத்துல வேற ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்கலாமேன்னு தோணுச்சு. வெளியே வந்த பிறகு நிற்கணும் இல்லைங்களா உங்களுக்கு, இந்த இடத்துல இப்படி இதுவாச்சு அப்படி ஆச்சுன்னு அது தெரியல. இன்னும் கூட ஒரு பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஒரு சமயம் இளையராஜா கிட்ட போயிட்டு கேட்கறதுக்கு இதுவாக இருந்ததா, இல்லை இதுதான் கொடுக்குறேன் நீங்கள் வச்சுங்கன்னு சொல்லிட்டாரான்னு தெரியல. வந்து மேபி படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா டைலாக்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அரசியலுக்கு வந்து நச்சுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த டைலாக் வந்து எல்லா இடத்துலையும் வருது. அதுதான் பிரச்சனையாக தோணுச்சு. ஒரு 10 விஷயம் பேசுகிறாங்கன்னா அதில் 2 டைலாக் ஸ்ட்ராங்காக இருந்தால் பசங்க வந்து விசில் அடித்து கொண்டாடுவாங்க. ஆனால் 10 டைலாகுமே ஸ்ட்ராங்காக போட்டதால் நமக்கு வந்து இது இப்போ டைலாக் சூப்பராக இருக்குது, ஆனால் ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஆமாம், உண்மையிலே இந்த படத்தில் நான் உண்மையிலே அதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணியிருந்தேன். வசனம் பெரிய வீச்சாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமாகட்டும், வந்து ஒரு பொது உடைமை பேசக்கூடிய ஒரு வசனமாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு போலீஸ் முன்னாடி தான் யார் அப்படின்றத வந்து சொல்கிற விஜய் சேதுபதி சொல்கிற ஒரு விஷயமாகட்டும், எல்லாரும் வசனத்தில் ரொம்ப பிரமாதமாக அப்ளாஸ் பூரா வசனத்தால் விழுது. வந்து 2வது தியேட்டரில் நீங்களும் நடந்தால் உட்காந்துருந்தோம், நிறைய வெற்றிமாறனுடைய ஃபேன்ஸ் இருந்தாங்க, அது இருந்தாங்க. இதை சொன்ன மாதிரி அந்த வசனத்தில் கவனம் செலுத்துவர்கள் வந்து அந்த ஏன் வந்து ஸ்பீச்சாக கொடுத்துட்டாங்க. அது வந்து தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லைங்களா. நீங்கள் பேசுகிறது வந்து ரைட், ஓகே, அதை நம்ம வந்து ரொம்ப பண்டைய படங்கள் வந்து பேசிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தாங்க, அப்புறம் டயலாகை குறைச்சிட்டாங்க. இதில் கூட நீங்கள் நறுக்கு சுருக்குன்னு இன்னும் கூட அந்த குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. வந்து எனக்கு வந்து அது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து வசனம் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்தது. கேமரா ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய விஷயம் வந்து எல்லாமே லோ லைட்டு, பெருசாக லைட் பண்ணி எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ்லாம் கிடையாது. ஒரு நைட்டில் நடக்கிற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போகுது. மற்ற ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் அப்பப்போ லைட்ஸ் வந்து போகுது. இந்த நைட்டில் நடக்கிற சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா விஜய் சேதுபதியை வந்து ஒரு சீனில் வந்து நியூடாக நிற்க வச்சுருப்பாங்க. அது எதுவுமே காமிக்காத மாதிரி லைட்டிங் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இல்லை உண்மையிலே கேமரா ஒர்க் வெற்றிமாறன் படங்களில் வந்து கேமரா ஒர்க்கு பெரிய சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 80 காலகட்டங்களில் போகும்போது அங்கே ஒரு கலர் டோன் கொடுக்குறது, திரும்ப இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரும்போது அங்கே ஒரு லைட்டிங் பண்ணிடுது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஜய் சேதுபதி ஒரு நியூடாக இருக்கிற ஒரு சீன் வந்து சில படங்களில் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி பண்ணி வச்சுக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு சின்ன இதுவாகும். இல்லை அந்த உருத்தில் இல்லை, ஆனால் அவர் நிற்கிறார், வந்து ஒரு நிர்வாணமாக நிற்கிறார். வந்து அது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக இந்த படத்தில் வந்து எந்த குறையும் இல்லை.
பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இதை தாண்டி வந்து வெற்றிமாறனுடைய ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்னென்னா, திரைக்கதையும் எமோஷ்னல் கொண்டு வந்து சேர்க்கறது தான் அது. எமோஷ்னல் வந்து நீங்கள் அசுரன் படத்தில் ஒரு அப்பா 2 மகன், அப்பா வந்து எதுக்கத்தாலும் என்ன எல்லாருக்கும் பணிஞ்சு போகிறான், வந்து டப்புன்னு காலில் விழுறான்னு பசங்க 2 பேரும் ட்ரிகர் ஆகிறாங்க. அந்த சின்ன பையன் ரொம்ப கோபமாகறான். அப்போ உண்மையிலே தான் அப்போ எங்கடா அசுரன் தெரிய வருதுன்னா, ஒரு கட்டத்தில் தெரிய வரும்பொழுது 1000 சேர்ந்து அடிக்கிறான் பாருங்க. அதுதான் இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதில் இந்த இடத்துல இந்த படத்தில் அது நிறைய மிஸ் ஆகுது வெற்றிமாறன் கிட்ட இருந்து, என்னன்னு தெரியல வந்து. ஓகே சார், ஓவராலாக படம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒன்ஸ் வந்து வாட்சபிள் தான். பட் இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் ரிலேட்டடாக மக்களுக்கு வந்து ஒரு புரிதலை கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தெரியல. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அது நீங்கள் சொல்லலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லல, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் விஷன்ற மாதிரி நீங்கள் ஒரு கட்டத்தை வந்து நீங்கள் சொல்லலாம். வந்து ஒரு பொது உடைமையை, ஒரு கம்யூனிசத்தையை, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு சமூக நீதியை வந்து நீங்கள் தந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பசங்க கேட்குறதுக்கு நேரம் இல்லைங்க, நான் கடந்து போய்கிட்டே இருக்கிறேங்க, நாங்கள் வந்து உள்ளங்கைக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கடத்தில் இருக்கும் பொழுது அதை கொஞ்சம் ஓவர் டோஸாக கொடுத்துட்டாரோன்னு எனக்கு தோணுது. வந்து இதெல்லாம் மீறி நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு வெற்றிமாறன் படம் வந்து பார்க்கலாம். நம்ம விஜய் சேதுபதிக்கான இடமும் ஒரு கட்டத்தில் சூரிய மறுபடியும் கதையின் நாயகன் ஒரு கட்டத்தில் நிரூபிக்கிறார் வந்து அந்த கிளைமேக்ஸை. இதற்காக இந்த படத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே சார், அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம். நன்றி சார்.